கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இல்லடி, ஒரு விஷயமா தான் வந்தேன். வசந்தி, தப்பா நினைச்சிட்டேனா? ஒரு 2000 ரூபாய் கொடுடி. பாப்பா, இந்த ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த பிறகுதான் உடம்பு நல்லா இருக்கு. சரி, ஃபோனை பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. என்ன அன்னைக்கிலேக்கா ஏதோ மெசேஜை போட்டிருக்கு? ஓ ஆமாம், இல்லை இன்னைக்கு தேவிக்கு பிறந்த நாள், நம்ம தானே கூப்பிட்டு போனோம். நமக்கே தெரியலையே, நம்ம காரில் கூப்பிட்டு போயிருக்கோம். சரி, இன்னைக்கு சாயந்தரம் போக வேண்டியதான் அக்கா சொன்ன மாதிரி. அக்கா ஷாப்பிங் வேறு போகுது போலையே, டயர்டாக இருக்குது. சரி, போயிட்டு வருவோம் நம்மளும். அக்காவுக்கு ஒரு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுவோம், நம்மளும் வரோன்னு. அப்படியே இதை குரூப்பில் போட்டால் இந்த ராணி செவந்திலாம் வந்து சேர்ந்து பாருங்க, நம்ம கூட்டமாக போயிட்டு வரலாம். சரி, அப்படியே அக்கா கிட்ட சொல்லுவோம், அக்கா நான் வரேன்க்கா. குரூப்பில் மெசேஜை போட்டாச்சு, இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடுவாருங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஐயோ, இந்த அத்தை கிழமை வேற விட மாட்டாளே. இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன், அடுத்து எங்க ஊர் சுத்த போறேன்னு கேட்பாளே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? அத்தை கிழவி, நான் கொஞ்சம் அலமேலக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அது இல்ல தேவி, அலமேலக்கா பொண்ணு தேவி இருக்காங்க, அதுக்கு பிறந்தநாளா, இன்னைக்கு கேக் வெட்டுறாங்கன்னு கூப்பிட்டாங்க, ஆசையா கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வரேன் அத்தை கிழவி. ஆமா அத்தை கிழவி, நான் உனக்கு வரும்போது கேக் பீஸ் எடுத்துட்டு வரேன். அங்க எத்தனை சாப்பாடு அக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதையும் எடுத்துட்டு வரேன் துப்புச்சட்டியில போட்டு. முடிஞ்சா எடுத்துட்டு வா, நீ முதல்ல கண்டபடி சாப்பிட்டு மறுபடியும் வயிற்று கழுத்துக்காதடி. அத்தை கிழவி, என் மேல எவ்வளவு பாசம் உங்களுக்கு. சரி அத்தை கிழவி, நான் போயிட்டு வந்துடுறேன்.
பாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. போயிட்டு சீக்கிரமா வந்து வரவழைய பாரு. எப்பாடி எப்படியோ அட்டக்கிழமை சமாளிச்சாச்சு. ஏண்டி ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு சொன்னா இப்பயே கிளம்புற? 4 மணி தானே ஆகுது. அதான பார்த்தேன், என்னடா அடுத்த கேள்வி கேட்கலன்னு. அதுவும் அட்டக்கிழமை இல்ல, நான் போய் வீட்டில் அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்கேன் தான். பேசத்தாண்டா 2 மணி நேரம் என்னடி பண்ணுவேன்? ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. அட்டக்கிழமை முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே, சரி சமாளிச்சுட்டு ஓடிடும். அத்தை நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் இப்போ வீட்டை பார்த்துக்கோங்க. கிச்சன் வந்தானே என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, நான் போயிட்டு வரேன். ஏடி தெரியடி சொல்லாம போறா பாரு. எவ்வளோ போட்டாலும் தின்ன மாட்டான். சொல்லுடி, பக்கத்துல தானே இருக்கு, அதுக்கு எனக்கு இந்த கூச்சலு. அக்கா சின்ன பொண்ணு குரூப்ல மெசேஜ் போட்டுருந்தா பாத்தியா? சின்ன பொண்ணு அளவையில அக்கா தான் ஏதோ மெசேஜ் போட்டுருந்துச்சு. நம்ம தேவி பிள்ளைக்கு பிறந்த நாளாமே, அதனால ட்ரெஸ் எடுக்க போறீங்கன்னா வரேன்னு சொன்னுச்சு. இல்லைன்னா 6 to 7 வந்து கேக் வெட்டுறப்ப கலந்துக்கோன்னு சொன்னுச்சு. ஆனா ஆமாக்கா, அதுக்கு தான் சின்ன பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தானே, அக்கா வாங்க நம்ம ட்ரெஸ் எடுக்க போலான்ட்டு. அதுக்கு என்ன அப்படி, அவ போயிட்டு வரட்டும், நமக்கு வீட்டில் வேலை இல்லையா? அளவையில அக்காவுக்காக போகலாம், பட் நீ வரியாடி? ஏக்கா நான் உன்னை கூப்பிட தாங்க வந்தேன், அக்கா போயிட்டு வரலாம். ஏதோ புது டிசைன் சாரி இருந்தாலும் பார்த்துட்டு வரலாம்க்கா. இன்னும் தீபாவளிக்குலாம் 1 மாதம் தான் இருக்கு, அப்படியே பிடிச்சா எடுத்துட்டு வருவோம். இல்லைனா அந்த பிள்ளைக்கு மட்டும் பார்த்துட்டு எடுத்துருவோம். நம்ம கேங்கா போயிட்டு வரலாம்க்கா, வாக்கா போகலாம். சரி முட்டி போகலாம், குரூப்ல மெசேஜ் தட்டி விடு. அலமேலக்கா சின்ன பொண்ணு, நாங்களும் ட்ரெஸ் எடுக்க வரோம்டி, மறக்காம எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கோ. நாங்கள் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுறோம். நானும் ராணி அக்காவும் வெயிட் பண்ணுறோம், அலமேலக்காவும் அங்கே நிற்கிறோம். மறக்காம வந்து பிக்கப் பண்ணிக்கடி, நம்ம போயிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளாம் சேர்ந்து வெளியே போய். மெசேஜை போட்டேங்க, நீ ரெடியாகு, நானே ரெடி ஆகிட்டு வரேன். சரி முட்டி. ராணி அக்காவும் வசந்தி அக்காவும் நம்ம பிளான் செட் ஆகிடுச்சு. அவளுங்களும் வராளுங்க. சரி சரி, நம்மளும் ஒரு மெசேஜை போடுவோம். சரிங்கடி, எல்லாரும் ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து நின்றுங்க. நான் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சீக்கிரம் அலமையில அக்காவை கூட்டிகிட்டு வா, போயிட்டு வரலாம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. நாங்கள் மேலும் சிறப்பாக நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு வீடியோஸ் போடுற முயற்சிக்கிறோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம்மா, நான் காணும் கனா. இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம கார்ட்டூன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் டெய்லிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன விஷயம்னா நம்ம என்னக்கா உளறிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்கிறேன் பாரு. நண்பர்களே, உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் வீடியோவில் கண்டிப்பாக தெரிவிக்கப்படும். ஆமாம்மா, மறக்காமல் உங்கள் ஆதரவை தெரிவிங்க. நன்றி, வணக்கம், பாய்.